ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி விஜய் நினைச்சு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ காவேரி கிட்ட இங்கே பாரு காவேரி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதா. என்ன விஷயம்ன்றாங்க. இங்கே பாரு, உன்னை கட்டாயப்படுத்தி எல்லாம் நான் உன் கூட என்ன வர வைக்க சொல்லலை. உனக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை நீ தாராளமாக பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அம்மா, நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு சாந்தி ஒரு பக்கம் பேச கரெக்டாக அந்த இடத்துக்கு விஜய் வந்துடுறாங்க. அத்தை, எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. இனி வெளியிலவுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது காவேரிக்கு தப்பு தான். அவன் மனசை புரிஞ்சுக்காம விளையாட்டுத்தனமா நடந்துகிட்டது எல்லாமே என்னுடைய தப்பு தான். உங்க புள்ளிய நினைச்சு நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா? காவேரி இல்லாத ஒரு லைஃபை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. காவேரி தான் எனக்கு எல்லாம் சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். காவேரிக்கு என்னையும் சேர்த்து வைங்க. காவேரி இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது நல்லா சொல்லி விஜய் பேசுறாங்க. சாரதா எல்லாமே காவேரியோட முடிவு தான். நான் ரொம்பவே மனசால உடைஞ்சு போயிருக்கேன் தம்பி. ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் என் மனசுல உங்களுக்குன்னு ஒரு இடம் நான் வச்சிருந்தேன். பெத்த புள்ள மாதிரி குமரனுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாத மாதிரி தான் உன்னை வச்சிருந்தேன். ஆனா நீ பண்ண நம்பிக்கை துரோகத்தை எவ்வளவு சீக்கிரம் என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு சாரதா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் விஜய் மனசு ஒடிஞ்சு போறாங்க. இதை மீறி காவேரி விஜய் கூட கிளம்பி போவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.